பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தர் அருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தர் அருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். ரீத்துக்குரியவர்களே, ஆண்டவர் மேலே இருந்து தன்னுடைய பிள்ளைகளை எப்பொழுதும் அவர் பார்த்து கொண்டே இருக்கின்றார். நீங்களும் நானும் தான் அவருடைய பிள்ளைகள், அப்படித்தானே? நமக்கு எதுவும் ஆபத்து வருகிறதா? நம்மளை எப்படி வேலை பார்க்குற இடத்துல, படிக்கிற இடத்துல உயர்த்தணும், எப்படி நமக்கு புது ஆசீர்வாதங்களை கொடுக்கணும், பொல்லாத மனிதர்களுக்கு எப்படி நம்மளை விலக்கி பாதுகாக்கணும் என்றெல்லாம் ஆண்டவர் மேலே இருந்து நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். நாம் அவருடைய பிள்ளையாக நாம் வாழ்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அவர் அதிசயங்களை, அற்புதங்களை செய்கின்றவராக இருக்கின்றார். இன்றைக்கு அதிசயங்கள், அற்புதங்கள் என்றாலே ஒரு பெரிய பாவம் எனப்பட்ட ஒரு தவறான முன்னுதாரணத்தில், தவறான ஒரு டாக்டரினை அநேகர் பிரசங்கிப்பதை காண்கின்றோம். அதிசயம் நடக்குது, அற்புதம் நடக்கிறாரு, அது பெரிய பாவம் என்று அதை பிரசங்கிக்கிற எத்தனையோ பேர்களை காண்கிறோம். தங்களுடைய இயலாமையின் நிமித்தமாக, தங்களால் அப்படி செய்ய முடியாதனால செய்கிறவங்களை குற்றம் சுமத்துகிறவர்களை பார்க்கிறோம், கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்களை பார்க்கிறோம், கேவலப்படுத்துகிறவர்களை பார்க்கின்றோம். ஆனால் உண்மை என்னவென்றால், தேவன் உங்களுக்கு அனுதினமும் ஆசீர்வாதங்களையும் கொடுப்பது மாத்திரமல்ல, அதிசயங்களையும் அற்புதங்களையும் காணப்படுகிறவராக இருக்கின்றார். உங்களோடு ஆண்டவர் இருக்கிறார் என்பதை அநேகருக்கு தெரியப்படுத்தும்படியாக அவர் அப்படி செய்கின்றவராக இருக்கின்றார். இந்த அதிசயம் நடந்தாதான், உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு பெரிய காரியம் நடந்தாதான் எல்லாரும் உங்களை ஏற்றுக்கொள்வாங்க. உங்க கூட ஆண்டவர் இருக்கிறாருன்னு சொல்லி மெய்யாகவே இருக்கிறாருன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அவருக்கு தெரியும். அதனால தான் அவர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் உங்களுடைய வாழ்விலே, குடும்பத்தில், சரீரத்தில், பிஸ்னஸில், ஊழியத்தில், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவர் செய்கின்ற நல்ல தெய்வமாக இருக்கின்றார். நீங்கள் ஒருவேளை இவ்வளவு காலம் இதை அறியாதவர்களாய் வாழ்ந்திருப்பீர்கள் என்றால், இன்றைக்கு ஆண்டவரை எனக்கு ஒரு அதிசயத்தை செய்யும், ஒரு அற்புதத்தை செய்யும். நீங்கள் கூட இருக்கிறது எல்லாருக்கும் தெரியணும். கர்த்தரை அறியாதவர்கள் மத்தியில் கூடியிருக்கிறேன். பாகால்களை செவிக்கிறவங்களாம் பெருகிட்டு இருக்கிறாங்க, பயங்கரமாக என்னென்னமோ காரியங்களை செஞ்சிட்ருக்கிறாங்க. நான் உயிருள்ள தெய்வமாகி உண்மையை ஆராதிச்சிட்டு இருக்கிறேன். ஆண்டவரை எனக்கு நீங்கள் ஒரு அற்புதத்தை செய்யணும்ப்பா, என்னுடைய தெய்வமாகிய நீர்தான் பெரியவர்னு எல்லாரும் காணணும். அப்போ தான் அவங்க என்னை திரும்பி பார்ப்பாங்க, அப்போ தான் பயப்படுவாங்க, அப்போ தான் மரியாதை செய்வாங்க. ராஜா ஒரு அற்புதத்தை செய்யுங்கன்னு சொல்லி நீங்கள் கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டும். சில இடங்கள்லாம் டெவலப் ஆகுது, சிட்டிலாம் ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகுது. கர்த்தரை அறியாதவங்க தான் நிறைய பேர் வீடை கட்டிகிட்டு இருக்கிறாங்க, நம்ம மத்தியில் இருக்கிறோம். அப்போது அவங்க இயேசுவே மெய்யான தெய்வம் என்று காண வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்விலே அற்புதங்கள் நடக்க வேண்டும், அதிசயங்கள் நடக்கணும். அதை ஆண்டவர் நிச்சயமாக செய்வார். அப்போதான் இயேசு மெய்யான தெய்வம் என்று சொல்லி எல்லாரும் கண்டுபிடிக்க முடியும். கொஞ்ச காலமே இருக்கிறது. உலகத்தின் இறுதி பக்கம் நாம் வந்துவிட்டோம். அத்திமரம் தொழில் விட ஆரம்பித்து விட்டது. இந்த நேரத்தில் நாம் மௌனமாக இருப்போம் என்றால் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நாம் எதிர்பார்ப்போம், அற்புதங்களை எதிர்பார்ப்போம், அதிசயங்களை எதிர்பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் காலையில் சூரியனை நாம் எதிர்பார்க்குறோம், இப்போ வந்துடும் சொல்லிட்டு வருது. அதுபோலவே நம்முடைய வாழ்விலே அதிசயங்களை, அற்புதங்களை நாம் எதிர்பார்ப்போம், அப்பொழுது பெற்றுக்கொள்வோம். பிரியத்துக்குரியவர்களே, நீங்கள் அப்படியாக அதிசயங்களை, அற்புதங்களை எதிர்பார்ப்பீர்களா என்பதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்கிறது. எனவே ஒரு காரணம் இல்லாதபடி இந்த செய்தியை உங்களுக்கு தருவதற்கு ஆண்டவர் என்னை அழைக்க மாட்டார் என்றே நான் நினைக்கின்றேன். இந்த நாட்களிலே நம்முடைய ஊழியத்தின் சார்பாக நாசரேத் தேவனுடைய மழைக்குள்ளாக
அடைக்கலான் குருவி எனப்பட்ட இந்த ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை கேட்டு எழுப்ப கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அநேக முதியோர்கள் அங்கே தங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு எல்லா வசதிகளும் மிக விசாலமாக பெரிதாக செய்யப்பட்டிருக்கிறது. பெரிய இடம் அடைச்சி டம்ப் பண்ணி வைக்கிறங்கிற அவசியம் நமக்கு இல்லை. நிறைய இடங்கள் இருக்கிறது. நிறைய பேர் அங்கே தங்கி இருக்கிறாங்க. அவர்களுக்காக தினந்தோறும் ஜெபங்கள் நடத்தப்படுகின்றன. அநேகர் அங்கே வந்து ஆறுதல் அடைந்து கொண்டிருக்கிறாங்க. 3 வேளையும் விதவிதமான உணவுகள் அவர்களுக்கு பரிமாறப்படுகின்றன. எனவே உங்களுடைய பெற்றோர்களை இன்றைக்கு நீங்கள் பராமரிக்க முடியாத நிலைமையில் இருப்பீர்கள் என்றால் தாராளமாக எங்களை தொடர்பு கொள்ளலாம். தாராளமாக இங்கே கொண்டு வந்து அவர்களை சேர்க்கலாம். அது மாத்திரமல்ல, இங்கேயே தங்கியிருந்து அர்ப்பணிப்போடு கூட ஆசையோடு கூட ஊழியத்தை செய்ய விருப்பமுடையவர்கள், பணிபுரிய விருப்பமுள்ளவர்களும் கூட என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் நம்முடைய பிரயோஜனத்திற்காக அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்துக்கு நேராக நம்முடைய பைபிளை நாம் திருப்பிக் கொள்வோம். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 31ஆம் வசனம் முதல். அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் சபைகள் பெருகுது, பக்தி விருத்தி அடையுது, ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் உண்டாயிற்று என்று காண்கின்றோம். இயேசு கிறிஸ்து பரத்துக்கு எடுத்து செல்லப்பட்ட பின்பு அவருடைய 12 சீடர்களும் தலையெடுக்கிறாங்க, நல்ல ஊழியத்தை செய்கிறாங்க. இது நிமித்தமாக ஒரு பெரிய எழுப்புதல் ஏற்பட்டு எல்லா இடங்களிலும் சபைகள் வளர்ந்து பெருகின என்று நாம் காண்கின்றோம். இயேசு கிறிஸ்துவுடைய நல்ல ஆவியானவர் ஊற்றப்படுகிற பொழுது சபைகள் வளர்ந்து பெருக வேண்டும். திரளான கூட்டங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சபைகள் ஆலய ஆராதனைகள் சிறப்பாக நடைபெற வேண்டும். ஏராளமான ஜனங்கள் பங்கேற்க வேண்டும். அநேகர் ரட்சிக்கப்பட வேண்டும். அநேகர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது ஆதி அப்போஸ்தலருடைய காலத்தில் நடந்தது என்று சொல்லி நாம் காண்கின்றோம். பேதுருவின் காலத்தில் நடந்தது என்று சொல்லி நாம் காண்கின்றோம். ஒரு பெரிய எழுப்புதல் தீ எல்லா இடத்திலும் பற்றி பிடித்தது என்று நாம் காண்கின்றோம். இந்த நாட்களிலே இதுபோல ஒரு எழுப்புதலை நாம் காண முடிகிறதா? எழுப்புதல் இல்லை என்று நான் சொல்ல வரவில்லை. நிறைய ஜனங்கள் இயேசுவை அறிஞ்சிட்டு தான் வராங்க. ஆனால் இன்னும் அதிகமாக எதிர்பார்க்குற அளவிற்கு, சொல்லப்படுகிற அளவிற்கு இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு புத்தெழுச்சியை நம்மளால் காண முடியல. நான் 25-28 வருடங்களுக்கு முன்பதாக ரட்சிக்கப்பட்டேன். அப்பொழுது வாலிப காலத்தில் இருந்த பொழுது ஆசிரியத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் ஏற்பட்டது. 30 வாலிபர்கள், 50 வாலிபர்கள், 70 வாலிபர்கள் என்று ஒன்று கூடி எழுப்பினார்கள். அடியார் போய் அவர்களுக்கு கருத்தாக பிரசங்கம் செய்து நிறைய பேர் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டாங்க. அதனால அநேகர் மனந்திருந்தாங்க. எப்படிலாமோ வாழ்ந்தவங்க எல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டாங்க. அதன் பிறகு இப்பொழுது 25 வருடங்கள் ஆகிவிட்டு இன்றைக்கு வரைக்கும் இந்த ஆசிரியத்தில் வாலிபர்கள் கூட்டமாக ஜபிச்சாங்க, வாலிப பிள்ளைகள் கூட்டமாக ஜபிச்சாங்க, ஆவியை பெற்றுக்கிட்டாங்க. அப்படின்னா அந்த அனுபவங்கள் இப்பொழுது இல்லவே இல்லை. அப்படிப்பட்ட எழுப்புதல் 25 வருடங்கள் ஆகிவிட்டது, இன்னமும் ஏற்படவே இல்லை. அதை போலவே குளத்துக்குடி நிறைய ஊர்கள்லாம் ஒரு காலத்தில் அங்கே இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் அபிஷேகம் பட்டு ரட்சிக்கப்பட்டு அப்படி ஆவியில் நிறைந்து ஜபிப்பாங்க. முழுரவு ஜபம்னாலே ரொம்ப அனலாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்பொழுது அந்த ஊர்களிலே ஆவியும் காண முடியவில்லை, அனலையும் காண முடியவில்லை. ஒரு காலத்தில் எவ்வளவோ இதே போல எழுப்புதல்கள் ஏற்பட்ட வாலிபர்கள் எழும்பினாங்க. இன்றைக்கு அப்படி ஒரு சொல்லையே நாம் கேள்விப்பட முடியாத ஒரு காலத்தில் இருக்கிறோம். வேதனைப்படுகிறோம், கண்ணீர் வடிக்கின்றோம். பிரியத்துக்குரியவர்களே, ஒரு பேதுரு எழுப்பினபடியினாலே அந்த குறை நிவர்த்தியாக்கப்பட்டது. எத்தனையோ சபைகளிலே எழுப்புதல் ஏற்பட்டது. ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுகிற பொழுது, ஒரு குடும்பத்தில் ஒருவர் ரட்சிக்கப்படுகிற பொழுது, உண்மையாய் ஆண்டவரை பற்றி கொள்கிற பொழுது, அந்த ஒரு மனிதன் மூலமாக எவ்வளவோ பெரிய எழுப்புதல்கள் ஏற்படும். ஒரு பேதுரு மூலமாக அவ்வளோ பெரிய எழுப்புதல் ஏற்பட்டது. உங்கள் ஊரில் உங்கள் மூலமாக சகோதரி சகோதரா, உங்கள் மூலமாக அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வார்கள், அநேகர் ஆண்டவரை அறிய வருவார்கள் என்பதில் சந்தேகமில்லை. நான் சமீபத்தில் சொன்னேன், என் சித்தப்பா ஓட்டத்தை முடித்தார்கள். எங்கள் அப்பாவுடைய கூட பிறந்த தம்பி 80 வயதில். அப்போது நான் போயிருக்கும் பொழுது அப்பாவுடைய உடன் பிறந்த சகோதரர்கள் எல்லாரும் வந்திருந்தாங்க. மொத்தம் 4 அண்ணன் தம்பிகள் எங்கள் அப்பாவுடைய வீட்டில், 2 பெண் பிள்ளைகள். எல்லோரும் கல்யாணம் ஆகி
பிள்ளைகள், மருமக்கள், பேரப்பிள்ளைகள் எல்லாரும் வந்திருந்தாங்க. நான் ஆர்வமாக பார்த்தேன். எனக்கு அப்பாவை தாத்தா மிகப்பெரிய ஒரு ஊழியக்காரராக அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளே இழுத்தவராக இருந்தாங்க. அவங்க ஆந்திராவில் தோரணக்கில் என்னப்பட்ட இடத்துல போய் ஊழியம் செய்து நல்ல போராட்டத்தை போராடி தன் ஓட்டத்தை முடித்து தோரணக்களில் அந்த ஆலயத்திற்குள்ளாகவே அவங்க அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த பரம்பரையிலே, அந்த தேவனுடைய பிள்ளையுடைய பரம்பரையில் வந்திருக்கிற அந்த குடும்பத்தார் எல்லாரையும் நான் உச்சு நோக்கி பார்த்தேன். எத்தனை பேர் ஊழியம் பண்ணுறாங்க, எத்தனை பேர் கர்த்தருக்காக எழும்பி இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தேன். ஒருவரையும் காண முடியவில்லை. எல்லோரும் நல்லா இருக்கிறாங்க. தாத்தாவுடைய அப்பாவுடைய ஆசீர்வாதம், அவங்க செஞ்ச புண்ணியத்தினால ஆண்டவர் எல்லாரையும் ஆசீர்வச்சிருக்கிறார். 100 பேர் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க, 200 பேர் எங்கள் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்கன்னு சொன்னாங்க. ரட்சிக்கப்பட்ட அனுபவங்கள், கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்கிற அனுபவங்கள், அங்கே போய் ஊழியம் பண்ணுறோம், இங்கே போய் ஊழியம் பண்ணுறோம், கம்பெனியில் வேலை பார்க்குற எல்லாருமே இப்போ ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, ஜெபிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களான்னு பார்த்தா அப்படி எதுவுமே இல்லை. ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கலாம். இன்றைக்கி நிறைய பேரை இதோட பிள்ளைகளிருந்து அழைக்கப்படுறவங்க நிறைய பேர் இன்றைக்கி பெரிய வீடுகளை கட்டியிருக்கலாம், கார்களை வாங்கியிருக்கலாம். ரொம்ப சந்தோஷம். தேவநாமம் நிச்சயமாக மகிமைப்படுகிறது. அப்போ தான் ஆண்டவர் பிள்ளைகள் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி நிறைய பேர் திரும்பி பார்ப்பாங்கிறது உண்மைதான். அதை விட மேலானது ஊழியம் செய்கின்ற அந்த மிகப்பெரிய அனுபவம், அநேகரை கிறிஸ்துவின் பக்கமாக இழுக்கின்ற அனுபவம். கர்த்தருக்கு சம்பந்தமே இல்லாதவங்க, இஷ்டமான போக்கில் போகிறவங்களை அழைச்சி உட்கார வச்சு ஜோமன் இயேசு நல்லவர், இயேசு ரட்சிக்கிறவர்னு சொல்லி அறிவித்து அவர்களை கிறிஸ்துவுக்குள்ளாக நடத்துவது, அவர்களை மனம் திரும்ப வைப்பது, அதுதான் உன்னதமான ஒரு அனுபவம். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆரம்ப காலங்களில் அயலா காலத்தில் படிக்கும்போது கர்த்தரை அறியாத வாலிபர்கள், இயேசுன்னா என்னன்னு கேள்விப்பற்றாத வாலிபர்களாக வந்து அங்கே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள், ஆவியை பெற்றார்கள், ஊழியம் செய்தார்கள். இன்றைக்கும் ஊழியம் செய்கிறாங்க. அதுக்கு பிறகு ஆசிரியத்தாக இருக்கட்டும், எத்தனையோ ஊழியர்களில் சம்பந்தமே இல்லாமல் வாழ்ந்தவங்க, குடிகாரங்களாக இருந்தவங்க, போதக்கிராக்கியலாக இருந்தவங்களாம் வந்து ரட்சிக்கப்பட்டாங்க. இஷ்டமோன போக்கில் வாழ்ந்தவங்களாம் வந்து ரட்சிக்கப்பட்டாங்க, கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டாங்க. பிரியத்துக்குரியவர்களே, இதுதான் எழுப்புதல். இந்த பேதுருவின் காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு எழுப்புதல் வந்து உங்கள் பிள்ளைகள் மூலமாக ஒரு பெரிய எழுப்புதல் ஏற்படணும். வாலிபர்களை, வாலிப பிள்ளைகளை படிக்கிற இடத்துல உங்கள் மூலமாக அநேகர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ தான் இந்த இடத்துல நான் வாசிக்கிற வசனங்கள் நமக்கு பொருந்தும் என்று சொல்லி நான் நினைக்கின்றேன். இவ்வளோ பெரிதில் வீடு கட்டணும், இவ்வளோ பெரிய இடத்துல நம்ம உயரணும், எல்லாம் நல்லது. கர்த்தர் நிச்சயமாக தருவார், அதிகமாகவும் தருவார். அநேகர் உங்கள் மூலமாக ரட்சிக்கப்பட வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் முதல் ஆசையாக, ஃபர்ஸ்ட் டிசையராக இருக்கணும். என் மூலமாக அநேகர் பரலோக ராஜ்யத்துக்குள்ள வரணும், ரட்சிக்கப்படணும். என் பிள்ளைகள் மூலமாக அநேகர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனப்பட்ட ஒரு விருப்பம் நமக்கு வேணும். அப்பொழுதுதான் அங்கே மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் உண்டாகும் என்பதில் சந்தேகமே இல்லை. அப்போது அவர் அங்கெல்லாம் இருந்துட்டு அங்கே லித்தாங்கிற ஊருக்கு போகிறார். அங்கே நிறைய பரிசுத்தவான்கள் இருக்காங்க. லித்தாவில் போகிறாரு. அங்கே பரிசுத்தவான்கள் இருக்காங்க, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் இருக்காங்க, ஆண்டவருக்காய் ஊழியம் செய்யுங்கிற வாஞ்சியுடையவங்க இருக்கிறாங்க. அவங்ககிட்ட அவர் போகிறார். நம்ம அப்படிப்பட்டவங்க ஊர்களுக்கு போகிறோமா, அப்படிப்பட்ட ஃபேமிலிகிட்ட போகிறோமா, ஊழியம் செய்யணும் வாஞ்சியாக இருக்கிறவங்கள தேடி போகிறோமாங்கிறதெல்லாம் சிந்திக்க வேண்டிய காரியம். அங்கே அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 33வது வசனம். அங்கே 8 வருஷமாய் கட்டில் மேல் திமிர்வாதக்காரனாய் கிடந்த ஐனேயா என்னும் பேருள்ள ஒரு மனுஷனை கண்டான். பேதுரு அவனை பார்த்து, ஐனேயாவே, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார், நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கள் என்றால் உடனே அவன் எழுந்திருந்தான். சவால் வருது. லித்தாவுக்கு போயிட்டான். அப்போ ஒரு வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே ஐனேயான்னு சொல்லி 8 வருஷமாய் கட்டில் மேலே ஒருத்தர் திமிர்வாதம் வந்து படுத்து கிடக்கு, கிரிப்பிள்டு. ஐனேயா ஃபார் 8 years crippled, totally crippled, could not get up, could not stand up, could not sit down, could not walk. அப்படி ஒருத்தர் 10 வருஷமாக படுத்த படுக்கையாகவே கிடக்கிறார், 8 வருஷமாக படுத்த படுக்கையாக கிடக்கிறார். அவர்கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க. பேதுருவே, எப்படி ஒருத்தர் படுத்து கிடக்கிறாரு, வியாதியை கிடக்கிறாரு, என்ன சொல்கிறேன்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. ஊழியம் என்பது சவால் நிறைந்தது என்பதை நினைவூட்ட விரும்புகிறேன். பிசாசு பிடித்தவர்கள் வருவார்கள், வியாதிப்பட்டவர்கள் வருவார்கள், பாவங்களை அடிமைப்பட்டவர்கள் வருவார்கள், குடிக்கும் போதைக்கு அடிமைப்பட்டவர்கள் வருவார்கள். அவர்களெல்லாம் சந்திக்கப்பட வேண்டும், அவர்களெல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திருச்சித்தமாக இருக்கிறது. நீங்கள் உண்மையாய் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்று வைராக்கியம் கொண்டு போகின்ற பொழுது, ஆண்டவருக்காக நீங்கள் அங்கே நிற்க விரும்புகிற பொழுது,
பிரித்துக்குரியவர்களை மறந்து விடாதிருங்கள். அங்கே சவால்களை நீங்கள் சந்திப்பீர்கள். ஏசப்பாட்ட ஒன்றை இருக்காங்கன்னா இவங்களுக்கா நீ ஜோம் உங்களுக்கு விடுதலை கிடைக்கணும்னு சொல்லுவாங்க. வேந்திக்கணும், இந்த வியாதி நீங்கணும், கேன்சர் நீங்கணும், ஜோம்னு சொல்லுவாங்க. அவர்களுக்காக திறப்பில் நின்று மன்றாடுற ஒரு வாக்கியம் நமக்கு கிடைக்க வேண்டும். பிரித்துக்குரியவர்கள், இதைத்தான் ஆண்டவர் இங்கே அறிமுகப்படுத்துகிற நல்ல தெய்வமாக இருக்கின்றார். ஏசப்பாவுடைய ஊழியத்துக்கு நம்ம போகும் பொழுது இந்த மாதிரி ஐனியாக்களை நாம் சந்திப்போம். லித்தா ஊருக்கு நாம் செல்லுவோம். பரிசுத்தவான்கள் மத்தியிலும் கூட 8 வருடமாய் இங்கே படுத்து கிடக்கிற ஒருவரை போல 10 வருடமாய் 20 வருடமாய் 30 வருடமாய் செயல்பட முடியாமல் இருக்கிற பிணியாளிகளை நாம் சந்திப்போம். பிசாசு பிடித்தவர்களை நாம் சந்திப்போம். அவர்களுக்காக திறப்பிலே நின்று மன்றாடி போராடி விடுதலையை பெற்றுக் கொடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது என்பதை இந்த நாளிலே நாம் காண்கின்றோம். ஏசப்பா நம்மகிட்ட இருப்பாங்கன்னா அவருக்குள்ள இருக்கிற வல்லமை நமக்குள்ள இருக்கும். அப்போ இந்த மாதிரி வியாதியஸ்தர்கள், இது மாதிரி பிசாசு பிடித்தவங்களுக்கு நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது அங்கே கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும், அங்கே விடுதலை கிடைக்கும், அங்கே பெரிய மாற்றங்கள் உண்டாகும். சென்னையில் அந்த ஹாஸ்டலில் ஊழியம் செஞ்சு 20 பேர் 30 பேர் 50 பேர் ஆண்டரை ஏற்றுக்கிட்டாங்க. நான் படித்து முடித்து வெளியேறிவிட்டேன். அதுக்கு பிறகு அந்த குரூப் டெய்லி ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கும் ப்ரேயர் பண்ணுறாங்க. இப்போ ஒரு சமயம் அங்கே ப்ரேயர் பண்ணும்போது அவங்களுக்குள்ளே இருந்த மத்தியில் இருந்த வாலிபன் ஒருவன் பயங்கரமாக பேய் பிடித்து ஆடியில் அடிக்க போய் உடனே இன்னும் என்கிட்ட சொல்லிட்டாங்க, அண்ணே பேய் பிடிச்ச ஒரு பையன் இருக்கிறான், அவனுக்கு விடுதலை பெற்றுக் கொடுக்கணும். ரொம்ப பயங்கரமாக ஆட்டம் போடுறான். இப்போ நான் சூளைமேட்டில் தங்கியிருந்தேன். ஒரு ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் அதில் முக்கியமான விசுவாச பிள்ளைகள் ஒரு 10 பேர் அந்த வாலிபனை அழைச்சிட்டு வந்தாங்க. எனக்கு அப்போ தான் முதலாக பிசாசு பிடிச்ச ஒருவனுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். என்ன பண்ணுன்னு சொல்லி இரவெல்லாம் ஜெபித்து கொண்டு இருந்தேன். இதுவரைக்கும் பியாயில் நான் விரட்டினது இல்லையப்பா, எனக்கு என்னென்னே தெரியலையப்பான்னு கேட்டேன். ஆண்டவர் விசுவாசத்தினால் என்னை பலப்படுத்தினார். மறுநாள் சாயந்தரம் வரும்போது எல்லா வாலிபரும் சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிச்சோன்னா அவன் முழங்காலே நின்று 1 அடி 2 அடிக்கு துள்ளி குதிச்சு பயங்கரமாக சத்தம் போட்டான். அப்போ நான் மெதுவாக ரவுண்டு போட்டிருக்கிறேன், அந்த ரவுண்டுக்குள்ளே போய் நீ முட்டங்கால் போடுன்னு மெதுவாக சொன்னேன். ஏன்னா முதல் நாள் இரவே டிவிலாம் அந்த ரூமில் இருந்ததுனால உடஞ்சிடக்கூடாதுங்கிற ஒரு ரவுண்டு போட்டுருந்தேன். இப்போ அந்த பிசாசு சொல்லிச்சு, நேற்று நைட்டு நீ போடும்போதே பார்த்தேன் அப்படின்னு சொல்லி கரெக்டாக அந்த ரவுண்டுக்குள்ளே போய் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் சொன்னதையெல்லாம் செய்து கையை பின்னால் கேட்டுச்சு, உன் பேர் என்ன நான் சொல்லுச்சு. அப்போ அந்த பேயை விரட்ட காண்ற உதவி செய்தார். என் கூட இருந்த வாலிபர்கள் எல்லாம் அப்படி பரவசப்பட்டாங்க. இயேசு மெய்யான தெய்வம் கண்டாங்க. அநேகர் உற்சாகப்படுத்தப்பட்ட பொழுது ஒரு பெரிய எழுப்புதல் வாலிபர் மத்தியில் ஏற்பட்டது. பிரித்துக்குரியவர்களே, இதுதான் ஊழியம். நம்ம ஊழியத்தின் பாதையில் போகிற பொழுது ஐனியாக்கள் நிச்சயமாய் வருவாங்க, பிசாசு பிடிச்சவங்க வருவாங்க, போராட்டத்தில் இருக்கிறவங்க வருவாங்க. அவர்களுக்காக ஜெபித்து அவர்களை கிறிஸ்துவுக்காக எழுப்ப வேண்டிய ஒரு கடமை நமக்கு இருக்கிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. பிரித்துக்குரியவர்களே, இதைத்தான் நாம் இங்கு காண்கின்றோம். ஐனையாவை காமிச்ச உடனே அவங்க பேதுரு பயப்படலை. அவர் சொல்றார், ஐனாவே நீ எலும்பு உன் படுக்கையை எடுத்து நீயே போடு, நீயே நடந்து போ, இனி உனக்கு வாழ்க்கையில் இந்த படுக்கை கிடையாது என்று அவர் சொன்னார். உடனே அந்த ஆள் உடனே எந்திரிச்சு நடந்தார், சுகம் பெற்றார் என்று காண்கிறோம். 8 வருடமாக ஒரு மனிதன் படுக்கையில் இருப்பான் என்றால் அவன் கால்கள் சூம்பி போகும். நடக்கிறதுனா என்னென்னு இந்த காலுக்கு தெரியாமல் போகும். மெடிக்கலி இட் இஸ் இம்பாசிபிள். ரொம்ப வருஷமாக ஒரு மனுஷன் படுத்த படுக்கையாகவே இருக்கிறான்னா அவனால் நடக்கவே முடியாது. நம்ம கையை கூட இப்படி மடக்கியே வச்சுருந்தோன்னா ஒரு 15 நாளில் செயல்படாமல் போயிருன்னு சொல்கிறாங்க. அப்படி என்றால் 8 வருடங்களாய் படுத்த படுக்கையில் இருந்த மனுஷனை எந்தி அப்படின்னு சொன்ன உடனே தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறது. அந்த மனிதன் எழும்புகின்றான், நடக்கின்றான். அதன் மூலமாக அநேகர் கிறிஸ்துவுக்குள்ளே வந்தாங்கன்னு அடுத்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். பேதுருக்குள்ளாக தேவனுடைய வல்லமை இருந்தது. பேதுருவுக்குள்ளாக தேவனுடைய வல்லமை புறப்பட்டது. பேதுரு அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளாக நடத்துகிற அந்த கிருபையை பெற்றிருந்தார். அவர் மூலமாக ஒரு பெரிய எழுப்பு லித்தாவிலே வந்தது, சாரோனிலே வந்தது என்று சொல்லி எல்லாம் நான் காண்கிறேன். இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வருகிற பொழுது நமக்குள்ளே இருந்து வல்லமை வெளிப்பட்டு வியாதியஸ்தர்களையும் பிசாசு பிடித்தவர்களையும் குணமாக்குறது. அப்பொழுது பார்க்குறவங்க ஆண்டவர் பெரிய ஆண்டவர்னு உணர்றாங்க. பார்க்குறவங்க இந்த ஆண்டவர் எனக்கும் தேவைன்னு சொல்கிறாங்க. ஊழியம் செய்கிற பேதுருவாகிய உங்களையும் கூட கனம் பண்ணுறாங்க. இதைத்தான் நீங்கள் இங்கே கவனிக்க வேண்டும், இதைத்தான் நீங்கள் உணர வேண்டும். இயேசு கிறிஸ்துடைய வல்லமை உங்களிலிருந்து புறப்படுகிற பொழுது அநேகர் உங்களை ஏற்றுக்கொள்கிறாங்க. ஒரு சிலர் கேவலமாக பேசுவாங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இப்போவும் சொல்கிறேன். அடையாளங்களா அற்புதங்கள்லாம் சாத்தாவில் வஞ்சித்தப்படினால அது பாவம் நினைக்கி பேசுகிற எத்தனை பேர்களை காண்கிறோம்.
பிரியத்துக்குரியவர்களே, ஆரம்ப காலத்தில் நான் இந்த ஊழியத்துக்கு வந்த பொழுது கர்த்தர் நிறைய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்தார். அநேக பிசாசுகள் அலறி அடித்து ஓடின அநேகர் விடுதலை பெற்றாங்க. அதையும் கேவலமாய் பேசின ஜனங்கள் எல்லாம் உண்டு. முதல்ல அதெல்லாம் குறித்து கவலைப்படுவேன், யோசிப்பேன். இப்போல்லாம் அப்படி அல்லவே அல்ல. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்பதுதான் கவனிக்க வேண்டிய காரியம். ஜனங்கள் விடுதலை பெறாங்களா? தேவனாம் மகிமைப்படுதா? தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில் இது மூலமாய் கெட்டப்படுகிறதா? அதைத்தான் நம்ம சிந்திக்க வேணும். அவங்க இப்படி சொல்கிறாங்க, இவங்க இப்படி சொல்கிறாங்க, அவன் இப்படி கேவலமாக பேசுகிறான், அவன் யூடியூப்பில் அப்படி சொல்கிறான், இவன் இப்படி சொல்கிறான்லாம். தயவு செய்து சிந்தித்து பார்த்து நோக்கி பார்த்து உங்களை வேதனைப்படுத்தி கொள்ளாதீங்க. அதெல்லாம் ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். ஏன் தெரியுமா? ஊழியம் கர்த்தருடையது. ஊழியம் என்னுடையதல்ல, உங்களுடையதல்ல, மனுஷருடையதல்ல. ஊழியம் என்பது கர்த்தருடைய ரட்சிப்பு என்பது, ஒரு கூட்ட ஜனம் கர்த்தரை ஏற்றுக்கொள்வது என்பது ஒரு பெரிய எழுப்புதலான காரியம். 100 வருடங்களுக்கு முன்பதாக, 70 வருடங்களுக்கு முன்பதாக மிஷினரிகள் தூத்துக்குடிக்கும் ஆசிரியத்துக்கும் நாகர்கோவிலுக்கும் வந்து ஊழியம் செய்த பொழுது ஒரு பெரிய எழுப்புதல் ஏற்பட்டது. அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. 7 தலைமுறைகளுக்கு முன்பு என்னுடைய முற்பிதாக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டாங்க. நாங்கள் கிறிஸ்தவர்களாய் மாறுகிறோம், அரசாணம் எடுக்கிற சபையில் சேர்றோம்னு சொல்லி சேர்ந்தாங்க. ஒரு பெரிய எழுப்புதல் ஏற்பட்டது. இன்றைக்கு அப்படிப்பட்ட எழுப்புதல்கள் ஏற்படுகிறதா? இல்லை என்றால் நம்ம அப்படியான்னு சொல்லி கேட்கறதுக்கோ இல்லைன்னா வருத்தப்படுறதுக்கோ இல்லை. ஆண்டவரே, என் மூலமாக ஒரு எழுப்புதலை ஏற்படுத்துங்க, என் பிள்ளைகள் மூலமாக ஒரு எழுப்புதலை ஏற்படுத்துங்கன்னு சொல்லுங்கள். உங்கள் கடையில் 10 பேர் வேலை பார்க்கலாம், 100 பேர் வேலை பார்க்கலாம். டெய்லி ஒரு ப்ரேயரை வைங்க. அவங்களுக்கு ரட்சிப்புனா எவ்வளோ முக்கியங்கிறது சொல்லுங்கள். மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்வு உண்டுங்கிறது சொல்லுங்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டால் அவர் எவ்வளோ ஆசீர்வதிப்பாருன்னு உங்களுக்கு சொல்லுங்கள். ஊழியக்காரங்களை வெளியிருந்து கொண்டு வந்து உங்களை பேச வைங்க. ரட்சிப்பின் அனுபவத்துக்கு நடத்த வைங்க. அந்த ஆத்துமாக்களை குறித்த கணக்கை கர்த்தர் உங்களில் கேட்பார். டீச்சர்ஸாக இருக்கீங்களா? மாணவர்களுக்கு இயேசுவை குறித்து சொல்லுங்கள். அநேகர் தங்கள் வாலிப வயதில், இந்த வயதில் உங்கள் மூலமாக கிறிஸ்துவின் அன்பை காணட்டும், இயேசு எவ்வளவு பெரியவர் என்பதை உணரட்டும். அவங்க பெரிய ஆளாகி சாகிற வரைக்கும் அதை விட மாட்டாங்க. சண்டே கிளாஸில் போய் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் எத்தனை பேர் உண்டல்லவா? காலேஜில் படிக்க போய் ரட்சிக்கப்பட்டவங்க எத்தனை பிள்ளைங்க அவரை அறியாத பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஏற்றுக்கிட்டாங்களா ஆண்டவரை? நாமும் அப்படிப்பட்ட அனுபவத்திற்குள்ளாக வர வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய திருச்சித்தமாக இருக்கிறது. பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளிலே பாருங்கள், லித்தால் இருக்கிற அந்த ஐனையா மூலமாக அநேகர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க. நாம் செய்கிற ஊழியத்தின் மூலமாக, அங்கே நடக்கிற அடையாளங்கள் மூலமாக, அற்புதங்கள் மூலமாக ஜனங்கள் சுகத்தை கிடைக்கிறதுனால, பலத்தை கிடைக்கிறதுனால அநேகர் கிறிஸ்துவின் பக்கமாக திரும்புவார்கள் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபிக்கும்படியாக நான் விரும்புகிறேன். பிள்ளைகளை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுங்க. நீங்களும் ஊழியம் மேன்மையானதுங்கிறது உணருங்க. நம்ம ஜெபிப்போமா? அப்பா பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகளை கேட்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி அப்பா. ஒரு பெரிய எழுப்புதல் எல்லா பக்கமும் ஏற்பட்டது. இந்த நாட்களிலும் கூட அப்படியே ஒரு பெரிய எழுப்புதல் ஏற்படும்படியாக, அநேகர் கிறிஸ்துவை சந்திக்கும்படியாக, ஆண்டவரை உமக்காக வாழ ஒப்பு கொடுக்கும்படியாக, சபைகள் வளர்ந்து பெருகும்படியாக ஆண்டவரை நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளை சந்தியும். தவறான வழியில் போகிறவர்கள், குடிகாரர்களாக இருப்பவர்கள், மொபைல் ஃபோனுக்கு அடிமைகளாக இருப்பவர்கள், தாய் தகப்பனை எதிர்த்து பேசுகிற பிள்ளைகள் எல்லாரும் ரட்சிக்கப்படும்படியாக ஆண்டவர் அந்த அனுபவத்துக்குள்ளே நடத்தும்படியாக, கிறிஸ்துவின் அன்பை, சிலுவையின் அன்பை அவர்கள் ருசிக்கும்படியாக கர்த்தாவே நீங்கள் உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே ஆண்டவரே அப்பா அம்மை சோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இதனால் கூட வியாதிப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். 8 வருடமாய் முடக்குவாதத்தில் கடந்தவன், திமிர்வாதக்காரனாக கடந்தவன், டக்குன்னு எந்திரிச்சானே ராஜா. அந்த வல்லமை இன்றைக்கும் தேவையப்போ. யாரெல்லாம் படுத்து கிடக்கிறாங்களோ, எந்திக்க முடியல ஐயா, கால் விளங்கலை ஐயா, கை விளங்கலை, ஒரு பக்கம் விளங்கலை, பேச முடியல, பார்க்க முடியல, கேட்க முடியல, எனக்கு பலனே இல்லை, எல்லாம் போயிடுச்சுன்னு சொல்கிறவங்களுக்கு, ஆண்டவர் மெடிஞ்சு போயிட்டுன்னு சொல்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே இன்னைக்கு இறங்குங்க. யாராவது படுத்த படுக்கையாக இருப்பாங்கன்னா இப்போவே அவங்க எந்திக்கட்டும். ஐனாவியாவை சுகமாக்கின அந்த வல்லமை இந்த நாளிலும் கூட இருக்கிறது. வியாதிப்பட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சுகப்படுத்தி, முக்கியமாக படுக்கையில் இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் அதை எழுப்பும்படிக்கு ஜெபிக்கிறோம். கையில் இருக்கிற வலி, முதுகில் இருக்கிற வலியை தாங்க முடியல, வயிற்று வலியை தாங்க முடியல, காலில் வலி இருக்குது, முட்டைக்காலில் வலி இருக்குது, புண்ணு இருக்குது, தாங்க முடியல, வலியை வேதனை தாங்க முடியல, இரவு தூக்கமே வரமாட்டேங்குதுயா, சாப்பிடவே முடியல, சாப்பிட்டா நெஞ்சுக்குள்ளே நிற்கிது, நடக்க முடியலன்னு சொல்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்யுங்க. ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீங்கள் விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம்.
ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நீங்க அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இந்த நாளில் சேர்ந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் எல்லோருக்கும் ஏதோ ஒரு அற்புதத்தை செய்யுங்க. என்ன வியாதி இருந்தாலும் அவர்களுக்கு சுகத்தை கொடுங்க. செயல்படாத அவை எதுவாக இருந்தாலும் செயல்படட்டும். அப்பா, அவர்கள் யாருக்காவது ஜோம்னா கூட, அண்ணன் தம்பிக்கு, பிள்ளைகளுக்கு, கணவருக்கு, மனைவிக்கு, தாய் தகப்பு யாருக்காவது ஜோம்னா கூட ஒரு அற்புதத்தை செய்து ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். இறைவா, இந்த அருமையான நாளிலும் கூட ஆண்டவரே, உடைய வல்லமை அப்படியே வெளிப்பட போகிற அன்பிற்காக நமக்கு சோத்திரம் 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 ஐயா, நமக்கு சோத்திரம். தேவரையே மனமிறங்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரை வேலை இல்லை, வருமானம் இல்லை, பிஸ்னஸில் ஒரே போட்டி, பிஸ்னஸ் போயிடுச்சு, வீடை ஜப்தி பண்ணிட்டாங்க, சொத்துக்கள்லாம் போயிடுச்சு, என்னை ஏமாற்றிட்டாங்க, ஐயோ எனக்கு போட்டியாக இருக்குது, என்ன பண்ணணும்னு தெரியலையே, எனக்கு பிஸ்னஸ் எப்படி பண்ணணும்னு தெரியலையேன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் எப்படியாவது உதவி செய்யுங்க. கடன்களில் சிக்கி தவிக்கிற பிள்ளைகள், வட்டி கடலில் சிக்கி தவிக்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. அவர்கள் எப்படியாவது அவைகளிலிருந்து நீ மீட்டெடுக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம் ஐயா. அவர்களுக்கு சமாதானத்தை தர வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். நீர் அப்படியே செய்ய போகிற அன்பிற்காக உமக்கு சோத்திரம் சோத்திரம் ஐயா, உமக்கு சோத்திரம். கிருபை 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 தாங்கட்டும், இரக்கம் தாங்கட்டும் என்று சொல்லி நாங்கள் கெஞ்சுகிறோம். இப்பொழுது கூட ஆண்டவரே, வேலையில்லாத பிள்ளைகள், வருமானம் இல்லாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எப்படியாவது ஒரு நிரந்தரமான வேலையை, நிரந்தரமான வருமானத்தை கொடுத்து, நிரந்தரமான தொழிலை கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்துங்க. எல்லா கடன்களும் நீங்கிட்ட கடன் கொடுக்கிறவர்களாக அவர்களை மாற்றுங்கப்பா. சொந்த வீடு இல்லையே, திருமணமாகலையே, குழந்தை இல்லையே, இத்தனை வருஷம் ஆயிடுச்சேன்னு காத்திருக்கிற பிள்ளைகள், ஒவ்வொரு மாதமும் எதிர்பார்த்து ஏமாந்து போகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரை நீங்கள் ஒரு அற்புதத்தை செய்யுங்க. நெடுங்காலமாய் காத்திரத்தில் இதயத்தை இழைக்கப்படும் என்று பைபிள் சொல்லவில்லையா? ஆண்டவர் காத்திரத்தில் முடிய பண்ணுங்க, அற்புதத்தை செய்து சந்தோஷப்படுத்துங்க. பிள்ளை கிடைக்காதா, பேர பிள்ளை கிடைக்காதான்னு ஏங்கி தவிக்கிற தாய்மார்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. வீடு விற்கணும், இந்த நிலம் விற்றாதான் எனக்கு வாழ்க்கை, இந்த பணம் வந்தாதான் எனக்கு முடியும் சொல்கிறவங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. பல வருடமாய் கோர்ட்டு கேஸ் வழக்கில் சிக்கியிருக்கிற பிள்ளைகள் விடுதலை தாருங்க. பொல்லாத உலகம், பொல்லாத விபத்து, பொல்லாத மனிதர்கள், பயங்கரமாங்கள காரியங்கள்லாம் கேள்வி போடுறோம். எப்படியாவது கர்த்தர் அந்த பயங்கரங்களுக்கும் பொல்லாத மனுஷர்களுக்கும் வியாதிகளுக்கும் பிள்ளைகள் நீங்களாக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. அப்பா சோத்திரம். படித்து முடித்திருக்கிற பிள்ளை நல்ல மார்க்ஸ் கிடைக்கட்டும். உயர் படிப்புகள், மேல் படிப்புகள், எந்த காலேஜ், எந்த டிகிரி எல்லாம் நீங்கள் அவர்களுக்கு சொல்லித்தாருங்க. பண தேவைகளை சந்திங்க. ஆண்டவரை திருமண காரியங்களை வாய்க்க பண்ணுங்க. அப்படியே ஆண்டவரை தோத்திரம் ஐயா. வாலிப பிள்ளைகள் மனம் திரும்பட்டும், ரட்சிக்கப்படட்டும். ரட்சிப்பே முக்கியம் ஐயா. இப்படியா ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. கிறிஸ்துவே அப்படியே ஆண்டவரை தோத்திரம் அப்பா. தோத்திரம் ஐயா, தோத்திரம் ஐயா. ஒரு பெரிய எழுப்புதலை ஏற்படுத்தி தாருங்க ஆண்டவரை. இந்த நாளிலும் கூட வயதானவர்களுக்காக ஜெபிக்கிறோம். 2 கைகளாலே அவர்களை ஏந்தி கொள்ளுங்க. கீழே விழுந்து விடாதபடி நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவர். உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளையும் ஆசீர்வதிங்க. அமைதி சமாதானம் உண்டாகட்டும். எங்கள் தாய் திருநாடாகிய இந்தியாவுக்காக, தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. அனைத்து மதத்தவர்களையும், மொழி பேசுகிறவர்களையும் ஆசீர்வதிங்க. அனைத்து ஆலயங்கள், திருச்சபைகள், ஊழியக்காரர்கள், பாஸ்டர்ஸ், விசுவாசிகள் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். அனைவரையும் ஆசீர்வதிங்க. ஆசிரியர் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியர்களை நேசிக்கிற, நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிற, ஜெபத்தினாலே காணிக்கையை தாங்குகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அங்கே தங்குவதற்கு அடைக்கலான் குருவி இல்லத்தில் அநேக முதியவர்களை அழைச்சிட்டு வாருங்க. வேலை செய்ய ஆட்களை தாருங்க. ஊழிய செய்ய ஆட்களை தாருங்க. மகிமைப்படுங்க. கர்த்தருடைய கரம் தாங்கட்டும். பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபொழுதும் மறவாதே, ஆமென். உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாடி அந்யோன்யம் அது பிரசன்னம் உங்கள் அனைவரோடு இன்றைக்கு சதா காலங்களில் நிறைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. இம்மட்டும் என்னை நடத்தி வந்தீர், கோடி நன்றி ஐயா. இனிமேலும் என்னை நடத்திடுவீர், கோடி நன்றி ஐயா. இம்மட்டும் என்னை நடத்தி வந்தீர், கோடி நன்றி ஐயா. இனிமேலும் என்னை நடத்திடுவீர், கோடி நன்றி ஐயா. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன்.